நேற்று ராத்திரி கொஞ்சம் தூக்கம் இல்லை. ஏன்னா நிறைய நிறைய நினைப்புகள் வந்தது. என்ன எங்கே தவறாக போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதாவது நான் செய்கிற சொல்கிற கருத்துக்கள் சரியில்லையா, இல்லை என்னுடைய பேச்சு சரியில்லையா, இல்லை ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயோ இருக்கிறதால எனக்கு ஊரில் இருக்கிற உண்மை நிலவரம் புரியலையா அப்படிலாம் நினச்சி பார்த்தேன். அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரிலாம் இல்லை. ஏன்னா சில பேர் தெரியாத வந்திருக்கலாம். அது கூட இந்த ஜூன் மாதம் வந்து நிறையா ஒரு ஆர்வத்தோடு தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் போனேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்னு. அதனால் ஓரளவு கிரகிச்சிட்டேன். என்ன ஒரு 40-50 பஞ்சாயத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு எல்லாம் சும்மா கதை விட்டுட்டு உட்காருக்கலாம், பொழுது போகாத. ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், ஒரு நிலைமை தெரிஞ்சிங்கன்னா 10 நாள் போதும், ரைட்? அப்போ நினச்சி பார்த்தா சில பேருக்கு என்னுடைய அரசியல் நிலைமை, அதாவது நான் எப்படி அரசியல் நோக்கிறேன் அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு. எனக்கு வந்து அரசியல் கட்சிங்களாம், அது ஜாதியாக இருக்கட்டும், வேறு எதாக இருக்கட்டும், அது ஒரு அமைப்பு. எனக்கு வேண்டியது நான் இருக்கிற கட்சி ஆளுங்கட்சியாக வரணும். அப்போ தான் மக்களுக்கு இதை செய்ய முடியும். அப்போ தான் ஏதாச்சும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாற்றத்தைனா நான் மக்களுடைய சமுதாய வாழ்க்கையை சொல்ல, அது அவங்க இஷ்டம். நான் சொல்கிறது அடிப்படை வசதிகள். சில பேர் கேட்டாங்க, நீ எல்லாருமே குறை சொல்கிறீங்க. குஜராத்தில் தான் ஒருத்தர் கேட்டா, ஏன்னா நீ மோதிலேருந்து எல்லாரையும் குறை சொல்கிறிய, நாங்கள் பில்லியன் கணக்கில் போட்டு எங்களுக்கு ஸ்டேடியம் உருவாக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மழை உள்ளே வருது, அது வேறு விஷயம். மழை வெளியே போகணும்னு சொன்னாங்க, மழை தண்ணி அது உள்ளே வருது, ரைட்? அதுக்கு போக வேணாம். நீ இவ்வளோ இது பண்ணி என்னை குறை சொல்கிறிய, எனக்கு மோதியை குறை சொல்கிறிய, குஜராத்தை குறை சொல்கிறிய, எங்களுக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு கேட்டான். நீ இருந்தால் என்ன செய்வ அப்படின்னு. நான் இருந்தால் எனக்கு பெரிய பில்டிங், பெரிய கம்பெனி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ கூகுளே வந்து ஏதோ ஒரு 12,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரல, இது ஆந்திராவுக்கு போட்டால் அது நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு. இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு, தமிழக அரசுக்கு, அவங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு இதெல்லாம் நல்லது நடந்தது. கூகுளால் எந்த பிரோஜனம் கிடையாது. அதெல்லாம் உருப்படாத பிஸ்னஸ். அதெல்லாம் சும்மா வந்து நம்மளை வச்சு லாபம் அடிச்சுட்டு போவானுங்க, திசை திருப்பவன்ல. சொன்னேன், பெரிய பில்டிங், இந்த சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், எவன் வாழ்க்கை அது வந்து உயர்த்தலை. கம்ப்யூட்டராக இருக்கட்டும், பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், பெரிய நம்ம தொழிற்சாலைகள், பண்ருட்டிக்கும் வடலூருக்கு இடையில் எத்தனையோ தொழிற்சாலை இருந்தால் என்ன, இப்போ இதெல்லாம் திரும்ப வீடாக வருது, இல்லை திரும்ப விலை நிலைமை தான் மாறும். 10 வருஷத்துல இல்லைன்னா, 20 வருஷத்துல இல்லைன்னா, 30 வருஷத்துல இல்லைன்னா, அது 40 வருஷத்தில் வரும். அது வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா எவனும் அங்கே உருப்படியாக எதுவும் செய்யலை, உருப்படியாக உற்பத்தி பண்ணல. நான் சொன்ன 2-3 விஷயம் தான் செய்வோம். ஒன்று, எல்லாருக்கும் குடி தண்ணி வரும் வீட்டுக்குள்ளே, ரைட்? ரெண்டாவது, எல்லா வீட்டிலேருந்தும் சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே அகற்றப்பட்டு, குப்பையெல்லாம் வெளியில் அகற்றப்பட்டு எல்லாம் ரீசைக்கிள் செய்யப்படும். மறுசுழற்சி சொன்னாங்களா, அதை ரீசைக்கிள் பண்ணப்படும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து குப்பை இருந்தது, அந்த குப்பையை எருவாக போட்டுக்கணும், பிளாஸ்டிக்லாம் நம்ம பயன்படுத்தலை. எல்லாமே நம்மள விவசாயிகள் வந்து, நான் உடனே விவசாயின்னு நினச்சிட்டு விவசாயிகளுக்காக அரசியல் பேச நினைக்காதீங்க, நடந்தது சொல்கிறேன். எல்லாம் குப்பையில் போடுவோம், சாணி, மக்கி போன குப்பை, வைக்கல் எல்லாம் அதை வந்து எருவாக மாறும், பயன்படுத்திகிட்டு இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிளாஸ்டிக் வந்து அந்த காலத்தில் துணிப்பை அதெல்லாம் வேஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தானுங்க. நான் சொன்னேன், குடி தண்ணி எல்லாருக்கும், சாக்கடை வசதி, குப்பை அள்ளுற வசதி, அடுத்தது 3வது விஷயம் இதெல்லாம் செஞ்ச பிறகு ரோடு வசதி. இப்படி தண்ணி வசதி இதெல்லாம் செய்யும்போது, சாக்கடை வசதி செய்யும்போது கேஸ் கனெக்ஷன் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாம் அதிலே வந்துடும். எனவே இதுதான் என்னுடைய அடிப்படை அரசியல். இதில் வந்து நான் வந்து நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ, இல்லை உங்களுடைய கொள்கைக்காகவோ, ஏதோ ஒரு லட்சியத்துக்காகவோ இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், யாரையும் வந்து எதையும் மாற்றுன்னு சொல்ல மாட்டேன். உங்களை யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. முக்கியமாக ஏழைன்றதுனால ஒருத்தனை குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அதே மாதிரி ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து நிறைய வெளிநாட்டில் இருக்காங்க, சிங்கப்பூர் போய் தான் தெரியிட்டேன். அவங்களையும் நான் அளவுக்கு அதிகமாக மதிக்கவும் மாட்டேன், அறிவு இருக்குன்ட்டு. ஸோ ஊரில் இருக்கிறவனை குறைச்சி மதிப்பிட மாட்டேன், வெளிநாட்டுக்குள்ள அதிகமாக மதிப்பிட்டு பிரமிச்சிட மாட்டேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சாக்கடையில் ஓடின மாட்டேங்குது தான். ஸோ அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அது இல்லாதால் தான் எனக்கு இப்போ மருங்கூர், பண்ருட்டி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக. எனக்கு நெய்வேலி பற்றிலாம் கவலை கிடையாது. நெய்வேலி வந்து ஒரு தொழிற்சாலை நகரம், அது வந்து ஒரு ஊர் கிடையாது. நீங்கள் நிலக்கரி இருக்கும், 30-40 வருஷம் 100 வருஷத்தில் அது காலி ஆகிடும், அந்த நகரமே இருக்காது. அப்படின்னு ஒரு நகரம் இருக்காது, ஒரு டவுன்ஷிப். ஒர்க்கர்களுக்கு அது ஒரு குடிசை இருக்கிற இடம்.
அவ்வளோதான். வீடு வீடு வசதி அவ்வளோதான். அதில் வந்து ஒரு சமுதாயமோ இல்லை ஒரு பண்பாடோ ஒரு நாகரிகமோ வரப்போகிறது கிடையாது. நான் சொல்ல வந்தது, ஏன் என்னுடைய அரசியல் நோக்கம் வேறு மாதிரி இருக்கிறதுக்காக தான். அதனால தான் இந்த புரோக்கர் வேலை செய்கிறவனுங்க அவனுங்களுக்கு அது நல்லது கிடையாது. அந்த சம்பாரிச்சு லஞ்சம் வாங்கி பரிதாபமாக இருக்கும் அவன் குடும்பத்தெலாம் பார்த்தா. இப்போ நிறைய இப்போ வெட்டி குத்திக்கிறானோ ரவுடிங்க, அவனுக்கு குடும்பத்தெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அப்போ ஏன்னா அவன் ரவுடிங்களுக்கே தெரியும் அந்த வாழ்க்கை ரொம்ப குறைந்த நாள் வாழ்க்கை. ஆனால் புது புது ரவுடி வந்துகிட்டே தான் இருக்கும், அது வேறு விஷயம். அந்த ஒரே ரவுடி நிலையாக இருக்க போகிறான்னா கிடையாது. அவன் எப்போ ஒரு ரவுடியாக வரானோ அப்போயே அவன் வாழ்நாள் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், அவன் ஏற்றுக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு அவன் குடும்பமும் தயாராக வேண்டித்தான். அது வந்து ஒரு இயற்கை நீதியை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணால் இன்னொருத்தன் சும்மா விட்டுற மாட்டான். அதே மாதிரி தான் ஒருத்தன் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்கன்னா அவனுக்கு அந்த வன்மை இருக்கும் தான். கொலை பண்ண மாட்டான். நீங்கள் எவன்கிட்ட லஞ்சம் வாங்கினியோ அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கு திரும்ப அவன் கையில் மாட்டும்போது உனக்கு பாடம் கற்பிச்சிடுவான். அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் நான் லஞ்சம் வாங்கி பிழைக்கிறவனுங்க நிறைய பேர் பிரதாபமான நிலைமைக்கு போயிருக்கானுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நம்ம ஊரில் பதவியில், அரசாங்க பதவியில் வந்தவனுங்க லஞ்சம் வாங்கினவங்கலாம் இப்போ எப்படி இருக்கானுங்கன்ட்டு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். முதல்ல சொல்ல நிறைய சொல்லலாம். அதுதான் வயசானதால் ஒரு நன்மை. ஏன்னா ஒரு காலப்போக்கில் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் சொல்ல வந்தது வேற, பேசுனது வேற. ஸோ எனிவே, இதுதான் என்னுடைய அரசியல் கோட்பாடுன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து என்னத்தை பார்க்குறோமோ அது நல்லா இருக்கணும். தண்ணி வசதி, சாக்கடை வசதி, அப்புறம் ரோடு வசதி, அப்புறம் பள்ளிக்கூட வசதி, மருத்துவ வசதியெல்லாம். ஏன்னா அந்த முதல் 3 இருந்தாலே நீர் வசதி, குடித்தண்ணீர் வசதி, சாக்கடை வசதி ப்ளஸ் குப்பையை அதோட அள்ளி ரீசைக்கிள் பண்ணுறது, அடுத்தது 3வது ரோட்டு வசதி இருந்தாலே மக்களுக்கு வந்து நிறைய நேரம் மிச்சமாகவும், நிறைய அவங்க உருப்படியாக ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கையை வாழறதுக்கு நிறைய நேரம் மிச்சமாகவும் அதை அவங்க பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு அவன் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறான்றது அவன் இஷ்டம். ஒரு மனுஷன் வந்து எப்படி கணிக்கணும்னா, நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, அவன் சும்மா இருக்கிற நேரத்தில், அதான் அவனுக்கு மீதி இருக்கிற நேரத்தில், எதுவும் செய்யாத இருக்கிற நேரத்தில் அவன் வாழ்க்கை எப்படி செயல்படுறானோ, அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறானோ, அவன் எப்படி வாடுறானோ, அதான் ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ணும். அதான் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக வாடுறானா, இல்லை தன்னை முன்னேற்றிக்கிறானா, இல்லை அவனை பற்றி ஒரு மனுஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ஒரு எடுத்துக்காட்டாக அவனை காட்டுறது ஒரு மனுஷன் அவனுடைய ஓய்வு நேரத்தில். அதாவது ஓய்வு நேரம்னா உட்காந்து டயர்டாக இருக்கிற நேரத்தில் சொல்ல, ஒன்றும் செய்யாத இடத்துல, ஒன்றும் செய்ய இல்லாத நேரத்தில் அவன் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறானா அப்படி பொறுத்தான். அப்படி பயன்படுத்துகிறோன்னா ஆக்கப்பூர்வமாக ஒரு ப்ரொஃபஷனல் அறிவாளியாகவோ, இல்லை ப்ரொஃபஷனலாகவோ, இல்லை ஒரு சிறந்த வக்கீலாகவோ, டாக்டராகவோ, இல்லை தொழிலதிபராகவோ, இல்லை ரிசர்ச் டெவலப்மெண்ட்டாகவோ எல்லாம் வராங்க. அவனுக்கு வந்து இன்றைக்கி டெய்லி வந்து அவன் ஃபேமஸாக இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. டெய்லி அவனுக்கு காசு வரணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் வந்து ஒரு நீண்ட கால இதில் உழைப்பானுங்க. இப்போ ஹாரி பாட்டர்னு ஒரு புக்கு பார்த்துருப்பீங்க. அந்த பொம்பளை வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு சும்மா பப்பில் போய் உட்காந்துட்டு இருந்தா, ஜன்னல் வெளியில் பார்த்துட்டு அப்போ புத்தகம் எழுத ஆரம்பிச்சது தான். அவன் இன்றைக்கி பில்லியனர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஹாரி பாட்டர் பார்க்குறவங்களாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் இது கிராமத்துலலாம் போய் தீர்மானத்தில் நான் இப்போ டிவி இருக்கிறதால எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் இப்போ நிறைய ஒரு கலை, ஈவன் ஒரு வீடு கட்டுறதே கூட, ஒரு நல்ல வீடு கட்டணும்னா, ஒரு நல்ல நினச்சி பார்த்து வீடு கட்டினா குறைஞ்சபட்சம் 2-3 வருஷம் ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒருத்தன் கான்ட்ராக்டர் சொல்கிறான், மேஸ்திரி சொல்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பித்து 4 மாதத்தில் முடிச்சிடலாம். இந்த வீடுலாம் ஒரு 4 மாதம், 4 நான் ஒரு 10-20 வருஷத்துக்கும் தாங்காது. இல்லை அப்படி தாங்கினாலும் அதில் ஒரு கலை இருக்காது, அதில் ஒரு அமைப்பு இருக்காது. அப்படி சொல்லும் போது தான் இந்த வீடு வந்து கட்டி கிட்டத்தட்ட 125 வருஷம், 1900 கட்டண வீடு, இந்த லண்டன் வீடு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை வீடுங்க 50 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போல்லாம் பெரிய என்ன சொல்லுது, எல்லாம் மெட்டல் ஒர்க்லாம் கிடையாது, இல்லை கான்க்ரீட் கிடையாது, எல்லாம் கல், சுண்ணாம்பு நினைக்கிறேன், அப்புறம் பூசந்தே சுண்ணாம்புன்னு நினைக்கிறேன், மரம், இது மாதிரி அடிப்படையில் வந்த தான் அந்த அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் அது சாலிடாக ஒழுங்காக உருவாக்கியிருக்கானுங்க. அதில் நம்ம வந்து மாடர்ன் சொல்ல மாட்டேன், நம்ம வசதிக்கு இப்போ என்ன தேவைப்படுதோ அது கொஞ்சம் மாற்றிக்கிறோம். சரி,
இது வந்து நான் எந்த வகையிலையும் நான் என்னை பற்றி நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல. என்னுடைய அரசியலில் என்ன எதிர்பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியாக இருக்கிறவன் இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் எதிர்பார்க்குறேன். இதுதான் அடிப்படை. அது இல்லாத நீங்கள் 100 மாடி கட்டிடம் கட்டினாலும் 1000 மாடி கட்டிடம் கட்டினாலும் கூகுள் வந்தாலும் அமேசான் வந்தாலும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் எல்லாம் ஐடி கம்பெனி வந்தாலும் எதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அடிப்படை வாழ்க்கை இன்னைக்கு எளிமையானது தான், அர்த்தம் உள்ளது. அது எளிமையாக வந்தால் நம்ம நிறைய கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா செழிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதான் என்னுடைய வாழ்க்கை பிரின்சிபல். அதான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது. அப்படி தான் நான் வாழுறேன். சரி, அதான் நான் அரசியல் எதிர்பார்க்குறது. நீ வந்து நான் வந்து சமுதாய நீதியோ இல்லை சமுதாய அநீதியோ இல்லை இந்த ஜாதி உயர்த்ததோ இந்த மொழியை உயர்த்ததோ அதெல்லாம் எனக்கு வந்து கவலை கிடையாது. என்னை மட்டும் தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் வரலாம், தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் இந்தியாவுக்கும் போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். அது அவன் திறமையை பொறுத்து, அவன் வாய்ப்பை பொறுத்து. அவ்வளோதான். அது வந்து இந்தியா வந்து எல்லாருக்கும் போகுது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் போய் எங்கே எல்லாம் வாய்ப்பளிக்கும், வெளிநாடும் வாய்ப்பளிக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ளே வெளிநாட்டுக்காரன் வந்துட்டான், வடநாட்டுக்காரன் இந்த வடநாட்டுக்காரன் வந்துட்டான்ற கதையெல்லாம் விட்டுட்டு அந்த மொழி பேசுகிறவன்ட்டான் இந்த மொழி பேசுகிறான். ஸோ இந்த படிக்காத முட்டாக்கு மீட்டிங்லாம் சில அரசியல்வாதிகள் வந்து வளர்றாங்க பாருங்கள். அதெல்லாம் அவங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உலகம் அதுதான். அவனுங்களுக்கு நம்ம ஊரில் வாய்ப்பு வர மாதிரி நமக்கும் வேறு பகுதியில் நம்ம நாட்டில் வாய்ப்பு வரும். நான் சொல்லியிருக்கேன், மருங்கூரில் எங்கள் வீட்டை காட்டுனது எல்லாம் இந்த டைல்ஸ் போட்டதெல்லாம் பீகார்லேருந்து வந்த டைல்ஸ் ஒர்க்கர் தான். அட்டகாசமாக செஞ்சானுங்க. இந்த 15 வருஷத்தில் அட்டகாசமாக இருக்குது. அதனால் எனக்கு வேண்டியது அவன் எங்கேருந்து வரான்றது முக்கியம் கிடையாது. திறமையாக இருக்கானா, ஒழுங்காக இருக்கானா, சொல்கிற வேலை செய்கிறானா, தரமாக இருக்கா, நம்பிக்கையானவனா, அதான் எனக்கு முக்கியம். அவன் எந்த நாட்டிலேருந்து வரட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. ஓகே.